ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, த டாரோட் கார்டு ரீடிங்கில் 20th கார்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு கார்டு, த ஜட்ஜ்மெண்ட். த ஜட்ஜ்மெண்ட் கார்டை பற்றி இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு கார்டு இது. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து டாரோட் கார்டு ரீடிங்கில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு கோர்ஸ், ஆக்சுவலி த பிக் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு வெளியில் இதை டாரோட் கார்டு ரீடிங்கில் போய் கற்றுக்கிறத விடுங்க. போய் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லணுன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம ஊர் காசுக்கு 80,000 90,000 வாங்குறாங்க ஒன் டைமுக்கு. நான் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன். அதனால தான் இந்த விஷயத்தை எல்லோரும் கற்றுக்கணும்னு சொல்லி, தமிழில் இருக்கிற எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கணும்னு சொல்லி நான் இந்த மொத்த பதிவையும் வெளியிடுறேன். ஸோ நீங்களும் அற்புதமான ஒரு டாரோட் கார்டு ரீடராக ஆகணும். ஸோ இந்த டாரோட் கார்டு ரீடராக படிக்கிறதுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தமிழில் இல்லை. ஸோ அதனால் நான் சில புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அதிலேருந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களோட கூட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போது, த ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அந்த கார்டை பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா ஒரு செந்நிற இறகு கொண்ட ஒரு தேவதை ஒரு ட்ரம்பட் ஊதுறாங்க, இசைக்கருவியை. அது ஊதும் பொழுது வெண்ணிற கொடியுடன் சிவப்பு நிற சிலுவை சின்னம் உள்ளது. அந்த குழலில் 7 விதமான சவுண்ட் சக்கரங்கள் விழிப்படைய செய்யக்கூடியதாக குறிக்கிறது. கல்லறையிலிருந்து மடிந்த மனிதர்கள் உயிரோடு எழுந்துக்கிறாங்க. இது நீண்ட கால போராட்டத்துக்கு பின் நாம் வடிவமைக்கப்படக்கூடிய புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தெய்வீக ஆற்றலாக இருக்கும். பூமி என்னும் ஆடையை கலைந்து பற்று, பாசம், ஆசை தெய்வீக காலடியில் சரணடையக்கூடிய விஷயமா குறிக்கிறது. இந்த கார்டு வந்துச்சுன்னா இது தெய்வீக தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இறுதி தீர்ப்பல்ல, தெய்வீக தீர்ப்பாகும். இந்த கார்டு வந்துச்சு. இந்த கார்டுடைய அந்த குழலில் பார்த்தீங்கன்னா, ட்ரம்பட்டில் சிலுவை குறியீடு உலகினருக்கு செயல்படும் ஒரு தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கார்டாக இருக்குது. சரி, இந்த கார்டு வந்துச்சு என்ன அர்த்தம்னா, நல்ல செய்தி வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகிறது, உயிர் ரெசரக்ஷன் ஏற்பட போகுது, எழுச்சி, மாற்றம், விழிப்புணர்வு, சுய மதிப்பீடு, தீர்வெல்லாம் ஏற்பட போகிறது. அதுக்கு பிறகு இந்த கார்டு வந்துச்சு என்ன அர்த்தம்னா, ஒரு குதூகலமான ஒரு ஆரம்பம், வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வாழ்வில் வெற்றி பெற யாரோ ஒருவர் உங்களுக்கு உந்துதலாக இருப்பாங்க. கணவன் மனைவி உள்ளே நட்பு உறவு இருக்கும். புதிய செயல்களுக்காக, லட்சியமாகவும் இறைவனுக்காக அழைக்கப்படுவர்களாக பல ரகசியங்களை வெளி உலகிற்கு கொண்டு வருவாங்க. இனி வரும் வாழ்வை ஒரு புதிய பாதையில் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வு பெரும் காலமாக இருக்கும். தேவைகளுக்கு, ஆசைகளுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அது நிறைவேறும். வாழ்வில் புதிய வாய்ப்புகள் வரும். விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவரை வந்த பாதை சந்தித்த மனிதர்கள் பெற்ற அனுபவங்களை கொண்டு இனி வரும் வாழ்க்கையில் புரிதலுடன், விழிப்புணர்வுடன் வாழ இந்த கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த கார்டு வந்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனதில் உள்ள காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச காட் யாரோ அவரை வழிபட விடுங்க. சுயநலமாக இருந்தால் வீழ்ச்சியும், பொதுநலமாக இருந்தால் உலகையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். முடிவுகள், தீர்ப்புகள் எல்லாமே உங்கள் பக்கம் தான் இருக்கும், சாதகமாக இருக்கும். சமீப காலத்தில் ஏற்பட்ட சவால்கள், வெற்றி எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும். ஓய்வு அல்லது ஒரு ஸ்தம்பித்த நிலை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். ஓய்வு முடிந்ததும் புதிய ஆற்றலுடன் உங்களுக்கு விழிப்புணர்வுடன் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் இந்த கார்டு அப்படி இப்படின்னு போய் தலைகீழ வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, செல்ஃப் பேரனோய்டு, செல்ஃபாக சுய சந்தேகம், ஆற்றல் இன்மை, கர்ம தோஷம் இதெல்லாம் ஏற்படும். இந்த கார்டு தலைகீழ வந்துருச்சு அப்படின்னா முடிவுகளை ஏற்கக்கூடாதவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு பிடிப்போ வேகமோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். காலகட்டத்தில் அனுபவம் இருந்தும் அதை உணராதவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையை தவற விட்டுருவீங்க. தற்போது எச்சரிக்கையாக இருக்கணும். முடிவுகளை எடுக்க சரியான நேரம் இல்லை. தான் நினைக்கிறது சரி, இவர்கள் பிறருடைய ஆலோசனை பற்றி காரியத்தை செய்யணும். பிறரை பற்றி சரியான புரிதல் கொள்ளாமை, குறை கூறுதல், தண்டிக்கிறது, பழிவாங்கிறது எண்ணம், மன்னிப்பதற்கான மனம் இல்லாமை போன்றவற்றில் தெய்வீகத்துக்கு கோபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை அவங்களுக்கு இருக்கும்.
இவர்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படும். வயதான காலத்தில் மரண பயத்தோடு மகிழ்ச்சியற்று வாழ்வாங்க. ஆத்ம பலம் குறைஞ்சி போய் கிடக்கும். மனோசக்தி இருக்கவே இருக்காது. இதனால் இந்த கார்டு வந்துருச்சுன்னா ஆத்ம பலம் வேறதுக்காக இறைவனை நோக்கிய பயணத்தில் அவங்கள வழிநடத்தணும். பயம், தயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். இவங்களுக்கான ஒரே விஷயம், அவங்களுக்கு பிறருக்கு கொடுத்து உதவுதல் இருந்தால் கொடுங்க, தர்மம் செய்யுங்க, இறை வழிபாடுடன் இருங்க. தீய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் உங்களுடைய உள்மனம் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். சொன்ன பிறகு தானாக அவங்களுக்குள்ள எல்லாம் குறையும். உள்ளுணர்வு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். டேரோ கார்டுடைய ஸ்பெஷாலிட்டியே உள்ளுணர்வு சொல்கிறது தான். அதோட இணக்கமாக சேர்த்து சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக என்னோடய உள்ளுணர்வு வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பீங்க. ஆனால் அது பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறது பெரிய ப்ரொசீஜர். அதை பற்றி நான் ஃபைனலாக இந்த டேரோ கார்டு முடியும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு வீடியோஸையும் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக டேரோ கார்டு ரீடராக மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேரோ கார்டு ரீடராக மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டேரோ கார்டு ரீடர், அஸ்ட்ராலஜர்ஸ், டேரோ கார்டு ரீடராக ஆகணும்னு நினைக்கிறவங்க அண்ட் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. நன்றி.